ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இது ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒன் ப்ளஸில் வந்து 60 ஒரு மொபைல் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணாத ஒரு தெளிவான ஒரு மொபைல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் மாடல் இது ரொம்ப பழைய மாடலு 8128. இது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து நீட்டாக சிங்கிள் ஹேண்டில், அதாவது ஒரு லேடி மட்டும் தான், அவங்க லேடிஸ் யூஸ் பண்ணனால மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு தன்மையாக வச்சுருக்காங்க. ஒன் ப்ளஸ்ஸு 60 இது 8 GB ரேமு 128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன், ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலை. அதே மாதிரி கேமரா கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6800 ரூபா, அதாவது 6800. ஸோ உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று 9000 ரூபாய்க்கு கொடுத்ததே ஒன்று இருக்குது விற்க முடியாமல். ஆனால் அது என்னென்னா 8256 பாருங்க. இது வந்து 8256, இது 8128. இது வந்து 9000 ருபீஸ் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒன் ப்ளஸ் 60 தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 6800 ரூபா தான், 6800. ஸோ உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். மொபைல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான். கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம நீட் கண்டிஷன், செம தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 6800 ரூபா, 6800. அப்புறம் வந்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 10,000 ரூபாய்க்கு போட்டு விற்றோம்ல, அதே மொபைல் தான் திரும்ப வந்திருக்கு. எதனால வந்திருக்குன்னா இது வந்து 256 GB, 256 GB. ஐஃபோனில் வந்து எக்ஸஸ், இந்த பாருங்கள், அதை காமிச்சிட்றேன் நான். பாருங்க, ஐஃபோன் எக்ஸஸ்ஸு 256 GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஃபேஸ் ஐடி கூட கொண்டு ஒர்க் ஆகுது. இப்போ இது ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும். இதில் என்ன இஷ்யூனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் ஐடி ஒர்க் பண்ண வை. இதில் வந்து என்னென்னா சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் தான் ஆன் ஆகுது. அதாவது டிஸ்பிளே வந்து ஆன்லேயே இருந்தால் தான் சார்ஜ் ஆகுது, இல்லாட்டி வந்து சார்ஜர் ஆஃப் ஆயிடுது. சார்ஜ் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுது, ஃபோனே ஆஃப் ஆயிடுது. அது வந்து என்ன காரணம்னா பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே. அவர் வந்து ரொம்ப லோக்கலான பேட்ரி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பேட்ரி ஓரளவு சார்ஜ் நிற்கிது. ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து நம்ம வந்து அந்த சார்ஜரை எடுத்து போட்டோன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ஏற மாட்டேது, ஃபோனும் ஆஃப் ஆயிடுது. திரும்ப சார்ஜரை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆயிடுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு எங்களால் கணிக்க முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது 256 GB. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸு 256 GB. ஸோ பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றினனால அன்னோன் பார்ட் காட்டுது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. இதோட ப்ரைஸ் வந்து அதே 10,000 ரூபாய்க்கு தான் தரேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 10,000 தான் இது விலை. ஐஃபோன் எக்ஸஸ் 256 GB. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா பேட்ரி மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லைன்னா நீங்கள் என்ன, இது டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாத செட்டிங். இப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிஸ்பிளே ஆஃபே ஆகாது. இப்போ வந்து நம்ம எந்த சார்ஜரை தூக்கி போட்டாலும் அது பாட்டுக்கு ஏறிட்டு கிடக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆனால் தானே அது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆன்லேயே இருக்கும்போது அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். 30% இருக்கா, அது பாட்டுக்கு ஏறும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது, தாராளமாக வாங்கலாம். 10,000 ரூபா இதோட விலை. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6700 ரூபா, 6800 ரூபா, சாரி 6800. 7 கொடுத்தா கூட ஓகே, 6700 கொடுத்தா கூட ஓகே.